புதுச்சேரி அரசு தேசிய மனநலத் திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநலத் திட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மருத்துவ இயக்குனர் செவ்வேல், சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராஜ், துணை இயக்குனர் ரகுநாத், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரி வீதிகளை தற்கொலை தடுப்பு விதமான முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா அவர்கள் பேரணி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தர் செவிலியர் கல்லூரி, லாக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குனர் உதயசங்கர் மற்றும் மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன், மனநலத்துறை மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்கள் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன், மனநல மருத்துவர் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக ராஜா மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர், மாணவ செல்வங்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.